வணக்கம், இது பூர்விகா மொபைல்ஸ், இந்தியாவின் நம்பர் 1 மொபைல் ரீட்டைலர் வழங்கும் ஜில் ஜங் ஜக்கு. Powered by Itex Dazzler Luminous Liquid Makeup, available in 9 skin tones. கிரியாஸ் பிரம்மாண்ட கடை, குறைவான விலை. எர்போதயா பிரிங் ஆயில், உதிரமுன் காப்போம், ஊக்கத்துடன் வளர்ப்போம். Co-presented by ஸ்ரீ ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ். நாளெல்லாம் பொன்னாளாக ஸ்ரீ ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ். பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ், என்றென்றும் நன்மை. பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ், 80 ஆண்டுகளுக்கு மேலாக சர்மரோக நிவாரணி சைபால். உச்சி வெயில்ல ஜில்லுன்னு மோர் குடிச்சா எப்படி இருக்கும்? ஜில்லுன்னு இருக்கும். அப்படியே குடுகுடுன்னு ஓடி போய் ஜங்குன்னு ஸ்விம்மிங் குள்ள குதிச்சா ஜங்குன்னு இருக்கும். நம்ம சைஸ்க்கு ஒரு ஜக்ல ஐஸ் கியூப் எல்லாம் போட்டு உள்ள உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? ஜக்கு. உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே நம்ம பின்னாடி ஒரு 4 பொண்ணுங்க வந்து இரு, 1 2 3 4 5 4 8 பொண்ணுங்க இளையராஜா சார் மியூசிக்ல வர மாதிரி அப்படியே தந்தன 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 ஏஞ்சல் மாதிரி ரக்க விரிச்சிட்டு வந்தா எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும். நல்லாதான் இருக்குமா? ஏய் சூப்பரா இருக்குடா. அப்படியா? இப்ப அவங்க தான் இங்க வர போறாங்க. வெல்கம் பண்ணிடலாமா? Okay, let's put hands together to welcome the pretty gorgeous girls to the set of Jille Jange Jake. ஏய் கதிரு, நீ சொல்லும் போது கூட வந்து நான் வந்து நம்பல. ஆனா தேவதைகள் ஒண்ணு சொல்ல, அந்த பக்கம் இருக்க கேர்ள்ஸ் சொன்னேன். நம்ம பார்த்த முகம் தான் இல்லையா? செல்ல குட்டி ஏதாவது தேவதைகள் சொல்ல மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த பக்கம் இல்லடா, பேசிக்கிட்டு இருக்கேன்ல, பேசும்போது அந்த பக்கம் வரணுமா? என் செல்ல குட்டி இந்த பக்கம் போ. போக மாட்டியா? Family audience is watching. Why you going to hug for? Hey, this is my family, man. இப்படி பேசிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அடிச்சு காட்டிடுவோம்டா. போய் உட்காருங்க girls, come on. மச்சான், ஓகே நம்ம கேமுக்கு போறதுக்கு முன்னாடி பூர்விகா கர்த் ஆஃப் தி டே போயிருவோம். அது என்ன பூர்விகா கருத்து ஆஃப் த டே? ஒரு கருத்து வச்சிருக்கியா? ஆமா மச்சான், இது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு மட்டும் கருத்தோட போயிடலாம். அதுக்கப்புறம் வாரம் வந்து வாரம் மாதிரி நம்ம புதுசா ஏதாவது ட்ரை பண்ணி கருத்துக்கள்லாம் இருக்கு. ஆமா, இந்த மழை பெய்யும் போது பாத்தீங்கன்னா எல்லா பறவைகளும் தன்னோட கூட்ட தேடி போயிடும். ஆனா இந்த கழுகு மட்டும் இருக்கு பாத்தியா, அந்த மலை மேகங்களையும் தாண்டி அந்த மலையவே ஜெயிக்குது. ஆனா இந்த மனுஷ பசங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைக்கு ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஐயோ என்னால முடியலையே அப்படின்ட்டு. அவங்க எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னம்பிக்கையா தைரியமா போராடி ஜெயிக்கணும் மச்சான், ஜெயிக்கணும். நீ இப்படி ஒரு கருத்து சொல்லுவேன் நானே எதிர்பார்க்கல. உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு கருத்து. இதுதான் பூர்விகா கர்த் ஆஃப் தி டே. ஏ டீம்ல இருக்கிறவங்க நேம்லாம் சொல்லு பாப்போம். ஃபர்ஸ்ட் உட்கார்ந்திருக்காங்க பாரு, அது மல்டி டேலண்டட். எங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா மல்டி டேலண்ட் சொல்லலாம். எங்களுக்கு பன்முகங்கள் இருக்கு. இவங்க வந்து ஒரு டான்சர், ஒரு நடிகை, ஒரு விஜே, ஒரு சமையல் ஜட்ஜ், எல்லாமே அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அத்தனை விஷயங்கள் இருக்கு. சோ டீம் ஏல வந்து யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம நந்தினி. ஓகே, நந்தினியை தொடர்ந்து யார் இருக்காங்கன்னா மோனிகா. அவங்களுடைய டான்ஸ் எல்லாம் பார்த்து பல பேர் பாருங்க. அதை தொடர்ந்து யாருன்னா பார்த்தா ஜீவிதா வந்து பார்த்தோன்னா அப்படியே வில்லியா அவங்கள பார்க்கலாம். அண்ட் அப்படியே ஒரு குணச்சித்திர நடிகை. வில்லியா பார்க்கலாம்னா மாமியார் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கீங்களா ஏதாவது சீரியல்ல? அப்புறம் இவங்க தான் ஏதோ வில்லி கேரக்டர். வில்லியா மாமியார் தான் பண்ணுமா? மோஸ்ட்லி அப்படி தான் தமிழ்நாட்டுல அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க நடிப்பு வந்து அந்த அளவுக்கு இருக்குடா. நல்ல ஒரு டான்சர் அவங்க. சோ ஜீவிதா. அதை தொடர்ந்து மை செல்லுக்குட்டி, மை அம்மு குட்டி. பேருக்கு ஏத்த மாதிரி குட்டியா தான் இருப்பாங்க. அந்த கியூட் ஸ்மைல் அண்ட் ஒரு நல்ல ஒரு விஜே, ஒரு நல்ல நடிகை. சோ இதான் எங்க டீம் ஏ. ஓகேடா. சோ ஃபர்ஸ்ட் அழகான அந்த காஷ்மீர் ஆப்பிள் போல உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாரு எங்க ரியா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷில்பா.
அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங் டிரைவ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ரஹ்மான் கிட்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரஹ்மான் கிட்ஸா? கிட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு அழகான ஒரு மாடல் அவங்க இல்லையா, நிறைய ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. டோரா பூச்சி மாதிரி அழகா வந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஹாய். இங்க நான் யாருக்காவது ஹாய் காமிச்சனா? அங்க பாரு திருப்பி வந்துருச்சு. ஹாய் ஹாய். That's it. அடுத்து போ 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 அடுத்து போ. என்னம்மா சௌந்தர்யா? அட போப்பா. ஓகே, சோ நம்ம சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாடலிங், பயங்கரமான ஒரு டான்சரு. எந்த கேம் கொடுத்தாலும் அப்படியே அடிச்சு தூக்கி வீசிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு தில்லான ஒரு கேர்ள் அவங்க. கேப்டன் ஃபேன். ஆமா. பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கியூட்டா இருப்பாங்க. கூப்பிட்டு கேட்டால கூட நான் 6th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜனனி. சோ நம்ம முதல் விளையாட போற ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பூர்விகா மொபைல்ஸ் இந்தியாவின் நம்பர் 1 மொபைல் ரீட்டைலர் வழங்கும் கிட்டா. அதாவது இந்த ஷோவோட குருநாதரே நம்ம வடிவேல் சார் தான். சோ அவரு யூஸ் பண்ண டயலாக்ல சம் கேம்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. அப்படியா? எஸ். அதனால வந்து தான் ஃபர்ஸ்ட் கேமே வந்து கிட்டா ஏ அண்ட் பி டீம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க டீம்ல ஒருத்தர் நீங்க செலக்ட் பண்ணணும். அங்க பாருடா. ஓகே, லாலா கடை ஓனர் வந்திருக்காங்க. இந்த பக்கம் ஜனனி. ஓகே ஜனனி. ஓகேவா? சோ உங்க டீம்ல வந்து மோனிகா, எங்க டீம்ல வந்து ஜனனி. ஸ்டாண்ட் அப். ஆட வேணாம், சும்மா இதையே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான். உன கட்டி பிடிச்சு ஆடிட்டு இருக்கான். இட்ஸ் டான்ஸ் மேன். ஆர்ட். ஓகே. அண்ட் ஏ டீம் பி டீம். ஏ டீம்ல இருக்கிற 3 பேரும் அண்ட் பி டீம்ல இருக்கிற 3 பேரும் தான் இந்த கேம் விளையாட போறீங்க. ஓகே ஓகே, நீங்க போய் அந்த பொசிஷன் பின்னாடி நின்னுக்கலாம். ஓகே, யூ கோ. ஓகே, ஏ டீம்ல ஒருத்தங்க பி டீம்ல ஒருத்தங்க செலக்ட் பண்ணி நாங்க நிப்பாட்டி வச்சாச்சு. இதுக்கு அப்புறம் இந்த கேம்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீ சொல்லிரு. ஓகே. அந்த போர்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏ டீம்ல இருந்து நம்ம மோனிகா இருக்காங்க, பி டீம்ல இருந்து ஜனனி இருக்காங்க இல்லையா. சோ இந்த சேர், இந்த ரோலர் கோஸ்டர்ல வந்துட்டு ஒருத்தவங்க உட்காருவாங்க. சோ அவங்க கையில வந்து ஒரு பால் வந்து கொடுப்போம். அந்த பாலை கொண்டு போயிட்டு நீங்க அப்படியே அதுல இருந்து ஸ்வைன்னு போயிட்டு அப்படி அடிக்கணும். அதுல பாத்தீங்கன்னா 40 பாயிண்ட், 60 பாயிண்ட், 80 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த பால் போய் கரெக்டா அந்த கலர்ல பட்டுச்சுன்னா அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. அண்ட் உங்களுடைய ஆப்போனன்ட் டீம் ஃபேஸ்லயே அடிச்சீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கான ஸ்கோர்ஸ் அங்க இருக்கு. சோ முதல்ல யார் விளையாட போறா இந்த கேம்? ஏய் என்னடா நம்ம டீம் பத்தி பெருசா பேசுன, இப்ப நம்ம கை அந்த பக்கம் காட்டுறாங்க. இதுக்குதான் அங்க பாரு வந்து இங்க பாரு மல்யுத்தம் கரெக்டா. என்னம்மா என் டீம் வந்து கண் திருஷ்டி அதிகமா இருக்குது. என் டீம் வந்து நான் திருஷ்டி சுத்தி தான் போட்டு அனுப்பணும். பாரு அண்ணன் நான் துணை இருக்கேன், ஆத்தாவும் துணை இருக்கு. தைரியமா போராடி. ஓகே சில்பா, கம்ஃபர்டபிள் தானே? ரெடி டு ப்ளே தி கேம்? ஓகே ஓகே, ரெடினா இப்போ வந்து தம் சிம்பிள் காமிச்சிருங்க. ரெடி? we are ready. 3, 2, 1. Enjoy the ride. கிட்டா நீ போடா அந்த பக்கம். நான் காப்பாத்துறேன். நீ வந்து என்ன காப்பாத்து. காப்பாத்து. வாமா 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 வெளிய வா. எங்க டீம் சிங்கா குட்டி சில்பா 80 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு பெரிய ஒரு கைதட்டல். கதிர் சும்மா சொல்லக்கூடாது.
என்னதான் வந்து டீம் பி ஒன்னு டீமா இருந்தாலும் ரொம்ப அழகா வந்து இந்த கேம் விளையாண்டீங்க. அப்படியே சிவரிங்களே இருந்தீங்க. பட் இருந்தாலும் வந்து 80 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. எப்படி இருந்தது இந்த ஃபீலிங்? இல்ல ஆக்சுவலி நான் அப்படியே திங்க் பண்ணிட்டு ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறதுக்குள்ள நான் போய் விழுந்துட்டேன். என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தெரியல. அப்ப ஃப்ளூக்ல தான் அந்த 80 பாயிண்ட் போட்டுருக்க. சத்தியமா எனக்கு தெரியாது. ஆடி நான் என்ன பாவி. பண்றேன்? இல்ல ஆக்சுவலா வந்து மோனிகாக்கு தான் நாங்க எய்ம் வச்சோம். ஏற்கனவே அங்க அடிச்ச மாதிரி தானே இருக்கு, எதுக்கு பால வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லி நாங்க 80 பாயிண்ட் கை தட்டி. உங்க டீம்ல இருந்து யாரு கூப்பிடுறீங்க பாக்குற, கூப்பிட்டு பாப்போம். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இதெல்லாம் அசரடிக்கிற அளவுக்கு எங்க டீம்ல இருந்து ஜி தமிழின் விஜயசாந்தினே சொல்லலாம். எங்க மைனாவை நாங்க இறக்குறோம். நந்தினி, are you ready? Yes, of course. Okay, she's ready. கிட்டா. இருக்கியா? சரி வா. என்னமா ஸ்விமிங் பண்ணிட்டு இருக்க? இந்த 60 பாயிண்ட் எடுத்திருக்க, இந்த கேம் விளையாடி இருக்க. வாட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருந்தது? செமையா இருந்தது, ஜாலியா இருந்தது. நீ தோல்ல கை போட்டு இருக்கிறதா? ஏய் இல்ல. சரி. He is my buddy. செமையா இருந்தது, ஜாலியா இருந்தது. அந்த 5 பைசா முகத்துக்கு தான் நான் வந்து எர்ன் பண்ணேன். அது அப்படியே ஸ்லிப் ஆகி 60 பைசா. You mean ஜானுமா? எஸ். ஓகே. சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. ஆனா 60 தான். போங்க. லாஸ்டா ஆடின ஏ டீம்ல வந்து நந்தினி வந்து ரொம்ப ட்ரை பண்ணி முக்கி மோதி 60 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஓகே. இப்போ அதையும் தாண்டி 100 பாயிண்ட் எடுக்கிறதுக்காக எங்க டீம்ல நல்ல ஒரு கான்பிடென்ட்டா வர போறாங்க எங்க காஷ்மீர் ஆப்பிள் ரியா. डैडी मम्मी है नहीं घर पे, पिछले कमरे में घुस के कुछ तो करेंगे, छुपके मिल जरा. ரியாமா ரெடியா? கான்பிடென்ட்டா இருக்கீங்களா? கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். மோனிகா மூஞ்சியை பேத்துருவோமா? ரெடி, வாங்க ரியா. கிட்டா. காண புதக்குழியில் வந்துருச்சா ரியாமா? ரியா, ரொம்ப வந்து அருமையா விளையாண்டீங்கன்னு சொல்ல முடியாது. நீங்களும் ஃப்ளூக்ல தான் அடிச்சிருப்பீங்க. எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? என்ன ப்ளூக்ல அடிச்சாங்க? கரெக்டா 60 பாயிண்ட் ஏம் பண்ணீங்க. ஃபோக்கஸ் பண்ணா கொஞ்சம் மேல போயிடுச்சு. மோனிகா மூஞ்சில குறி வச்சோம், அது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு இல்லையா? நல்லா எய்ம் பண்ணா. ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுச்சு. பட் வெல் பிளேட் ரியா. ரொம்ப அழகா ஏம் பண்ணி வந்து அந்த 60ல வந்து போட்டிருக்கீங்க. சூப்பர். Thank you. Thank ஓகே. you so much ரியா. சூப்பர். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அண்ட் எங்க டீம்ல அந்த 100 பாயிண்ட் அடிக்கிறதுக்காகவே எங்க டீம்ல வந்து செய்யப்பட்ட ஒரு வீராங்கனைனே சொல்லலாம். ஜீவிதா வாங்க. ஓகே ஜீவிதா ரெடியா? Ready. தம்ஸ் அப் காமிச்சலாமா? அங்க காட்டுங்க. கிட்டா. ஜீவிதா பவரை பார்த்தல 80 கூட கிடையாது, 100க்கு தான் ஏம் பண்ண மாதிரி அந்த பக்கத்துல 90 கிட்ட இருக்கு. ஆமா.
அந்த பால் மட்டும் மூஞ்சில பட்டிருந்தது, மூஞ்சி டேமேஜ் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஜீவிதா சரி ஓகே, விளையாடிருக்காங்க. இப்ப நான் ஒத்துக்கிறேன்ப்பா. ஓகேம்மா, ஓகே. இப்போ அடுத்து எங்க டீம்ல இருந்து வர போறது சௌந்தர்யா, வாங்க. ஓகே சௌந்தர்யா, நம்ம 100 பாயிண்ட்ஸ் வாங்குறோம். ஓகேவா? ஓகே மச்சான், ஹை ஃபை. பா, கம் ஆன். ரெடி, 1 2 3 கிட்டா. என்னம்மா விடிவி கணேஷ் வாய்ஸ்ல பேசுறேன். மாமா. என்னமாச்சு? அம்மா, அடிச்சது நீ நம்மால் அடிச்சிருக்க. ஆமா, அப்ப 0. என்னம்மா நீ? So, உங்க டீம் மேல தான் அடிச்சிருக்கீங்க. சோ பாயிண்ட் என்ன? 0 தான். சரி சௌந்தர்யா, போமா. சரி, டீம் பி ரொம்ப நல்லா தான் விளையாண்டீங்க. இருந்தாலும் எங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா அழகா எங்க அம்மு வந்திருக்காங்க. லாஸ்டா அவங்க இறங்க போறோம். வாங்க அம்மு. ஜானு வர. ரெடியா அம்மு? ரெடியா இரு. கிட்டா. எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. அவங்க அம்மு கிடையாது, ஒரு அணுகுன்றத அப்படியே வெடிச்சு வந்து நிரூபிச்சிருக்காங்க. பாரு 60 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்க ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க முட்டியில ஏம் பண்ணி அடிச்சிருக்காங்க. It's okay. That's good, that's good. Okay, thank you guys. Thank you. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிட்டா சும்மா செம்மையாவே போச்சு. அண்ட் டீம் ஏ டீம் பி ரெண்டு பேருமே ரொம்ப அழகாவே விளையாண்டாங்க. அண்ட் முக்கியமான அந்த ரெண்டு பேர் அங்க இருக்காங்க பாருங்க, மோனிகா அண்ட் ஜனனி. எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? அதாவது இங்க இருந்து அந்த பந்து வரும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? முதல்ல நீங்க பக்கத்துல வாங்க, வாங்க. சரி சொல்லுங்க, எப்படி இருந்தது இங்க இருந்து பாக்கும்போது? அந்த ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க எக்ஸ்பிரஷன்லாம் பார்க்க முடிஞ்சது எங்களால. ஜனனி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவங்க டீம்னாலும் என்னதான் அடிச்சாங்க, எங்க டீம்னாலும் என்னதான் அடிச்சாங்க. ஒரு இடிதாகியா வாழ்ந்துருக்கோமா, இடிதாகியா பெருமை வேற. அவ்வளோ வந்து அடி வாங்கி கூட வந்து டீம் தோத்து போச்சே. இந்த மனக்குமுறல், இந்த நீங்க சொன்ன டயலாக திரும்பி சொல்லலாம். முதல்ல யாரு ஜெயிக்கிறான்றது முக்கியம் இல்ல, கடைசியில யாரு முதல்ல வரான்றது முக்கியம். அடுத்த கேம்ல நம்ம பாப்போம். சோ உங்க இடத்துல போய் நீங்க உட்காந்துக்கலாம். ஓகே, இந்த கேம் வந்து நீங்க கிட்டாவும் ரொம்ப சேஃபா விளையாண்டீங்க இல்லையா? இதுக்கு நம்மளுடைய ஜம்ப் பார்ட்னர் தான் வந்துட்டு முக்கியமான காரணம். சோ வி தேங்க் அவர் ஜம்ப் பார்ட்னர் ஏர்போர்ன் டிராம்பிளிங் பார்க். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டோட முடிவுல ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்த்தா டீம் பி எவ்வளவு வாங்கிருக்கீங்க சொல்லு? 140 140 and team A 200 points. So the first round ஓட முடிவுல நாம தான் அந்த முன்னணியில இருக்கிறோம். So cheer 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 cheer. ரூல்ஸ் சொல்றேன் கேட்டுக்கங்க. டீம் A ல இருந்து ஒருத்தரும் டீம் B ல இருந்து ஒருத்தரும் அங்க வந்து நிப்பீங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படும், சரியா? அந்த கேள்விக்கான பதிலை நீங்க சொல்லணும்னா அந்த டாங்க வந்து நீங்க அடிக்கணும். அந்த டாங் அடிக்கிறதுக்கு உங்க கையில ஒரு ஹேமர் கொடுத்துருவோம். அந்த டாங்க அடிச்சா யார் முதல்ல அடிக்கிறீங்களோ அவங்க தான் வந்துட்டு அந்த கேள்விக்கான பதில சொல்ல முடியும். ஆனா நீங்க போகும்போது இந்த ரோலர் சுத்திக்கிட்டு இருக்கும். இதுதான் அதுல இருக்கக்கூடிய ட்விஸ்டே. அண்ட் மோர் ஓவர் அந்த டாங் அடிச்சது யாரு அப்படின்னு நாங்க தான் சொல்லணும். ஆமா,
ஓகேவா யார் யாரும் அடிச்சீங்க ஆன்சர் பண்ணுங்க அப்படின்றத நாங்க தான் சொல்லுவோம். இது வந்து என்ன தெரியுமா, நீங்க பண்ணது வந்து எவ்வளவு மேக்கப்லாம் மக்கள் போட்டிருக்காங்க, அதெல்லாம் நாங்க கலைச்சு ஒரிஜினல் ஃபேஸ் கட் உங்களுக்காக காமிக்கிறதுக்காகவே இந்த டாஸ்கை நீங்க உருவாக்கி இருக்கீங்க. சிறப்பா உனக்காக பண்ணதான் இது, மத்த பெண்கள் கூட கிடையாது. மைனாவுடைய உண்மையான கலர் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேமோட பேர் என்னன்றது உனக்கு தெரியுமா? சொல்லுங்க. யாருக்குமே தெரியாது இல்லையா? நம்ம தலைவர் சொன்ன டயலாக் தான், லஜக் மஜக் பஜக். Locek, mocek, bacak. ஓகே சோ மதன் என் டீம்ல இருந்து எங்கள் தங்க தாரகை, எங்கள் தன்னம்பிக்கை நாயகி ஷில்பா ஆட போறாங்க இந்த கேம். இவங்க அண்ணன் தம்பி பாசத்துல 6 லிட்டர் மண்ணெண்ணெயை ஊத்தி கடுகு சிரித்திருந்தாலும் காரம் பெருசுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்க கியூட்டி கேர்ள் அவங்க நாங்க இறங்க போறோம். உங்களுக்கான கேள்வி இதோ. ஒரு ஓவருக்கு 36 ரன் தேவை. அப்ப அந்த ஓவர்ல எத்தனை 6 அடிக்கணும்? ஏமா நீ ஃபன் பண்ணுமா, கிட்ட வாமா ஒரு நிமிஷம். 6 6 அடிக்கணும். ஓகே ஆமா. And your answer is right. சில்பா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கூட பார்த்தேன்னா நான் ஃப்ளூக்ல தான் அடிச்சேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் இப்படி ஃப்ளூக்ல அடிச்சாங்க. பட் ஆன்சர் கரெக்ட். அதுதான் ஃப்ளூக், இது ஃப்ளூக் எல்லாம் கிடையாது. பதில சொல்றேன் ஃப்ளூக்ல அடிச்சீங்கன்னு. பதில் ஃப்ளூக். மா, இங்க பாரு ஃப்ளூக்ல அடிச்சாங்களோ இல்லையோ, அது- எங்க ஆள் அங்க இருந்து ஓடி வந்து அங்க அடிச்சாங்க. அது- அவங்கல்ல And நீங்க இந்த பதில் சொன்னதுனால உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு பதிலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் வந்து வரும். இப்ப அடுத்து யாரு போய் விளையாட போறாங்க டீம்ல இருந்து? ஓகே மோனிகாவா? மோனிகா அப்படின்னா எங்க டீம்ல ஜனனி. ஓகே உங்களுக்கான கேள்வி இதோ. ஒரு வீட்ல நான் லூசு நீ லூசுன்னு 2 பேர் இருக்காங்க. இதுல நீ லூசு வெளியே போயிருந்தா இப்ப அந்த வீட்ல இருக்கிற ஓகேவா? கொஸ்டின் புரிஞ்சதுனால தான் ஆன்சர் பண்ணாங்க. ஓகே டீம் ஏ பி ரெடியா இருக்கீங்க இல்லையா? டீம் ஏல இருந்து நாங்க யாரை இறக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களே இப்ப வந்து நானா அப்படின்னு கூட ஷாக் ஆவாங்க. எங்க விஜய் சாந்தி நந்தினி. எங்க டீம்ல நாங்க யாரை இறக்க போறோம் அப்படின்னா சௌந்தர்யா. Go! முருங்கக்காய் சாப்பிட்டா என்ன வரும்? டீம் ஸ்பிரிட். சரி பதில சொல்லுங்க. மூடு வரும். அந்த கேள்வியை நான் பொதுவா தாங்க கேட்டேன். நீங்களா வந்து அதுக்கு பதில சொல்லி மாட்டிக்கிட்டா. வெளிய பத்தி கேட்டீங்க. முருங்கக்காய் சாப்பிட்டால் என்ன வரும்? நீங்களே படிங்க. என்னடா வரும்? சத்து வரும் இருக்கு. ஏய் அததான் நான் வந்து நீ சத்துன்னு அதுல சொல்றேன், நான் இங்கிலீஷ்ல மூடுன்னு சொன்னேன். போடா. கரெக்டான பதில நந்தினி வந்து இங்கிலீஷ்ல சொன்னதுனால அவங்களுக்கு அந்த 50 மார்க்கு. அடுத்து போயிடலாமா? ஓகே உங்க டீம்ல இருந்து யார் வர போறாங்க? எங்க டீம்ல இருந்து எங்க ஜீவிதாவை தான் நாங்க இறக்க போறோம். பி டீம்ல இருந்து காஷ்மீர் ஆப்பிள் ரியா. Go! ஓகே சோ both are ready. உங்களுக்கான கேள்வி
இதோ குஷி படத்துல ஜோதிகாவோட ஓபனிங் சாங் என்ன? மந்தையில் 2 ஆடுகள் ஒன்று மோதி விட்டது. பிறகு அதனால் காப்பாத்துங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னமா அண்ட் டாங் அடிச்சது ஏ டீம்ல 100 இருக்கும், பி டீம்ல 100 இருக்கும். சோ ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல இருக்கும். இப்ப இதுக்கப்புறம் யார் அதிகமா வாங்க போறான்னு பார்க்கலாமா? சோ தான் டிசைட் பண்ண போகுது இல்லையா? Yes. யார் லீடிங்கா இருக்க போறாங்கன்னு. Yes. சோ இத விளையாடுறதுக்காக ஏ டீம்ல இருந்து அம்முக்குட்டி உங்களை தான் நாங்க அனுப்புறோம். போயிட்டு வாங்க. உங்களுக்கான கேள்வி இதோ. கரகாட்டன்காரன் படத்தில் கவுண்டமணி செந்தில அடிச்சு என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டேன்னு கேட்பாரு. அது என்ன கேள்வி? காரை நம்ம வச்சிருக்கோம். இந்த கார் வச்சிருக்க சொப்ன சுந்தரி யார் வச்சிருக்கா? அடுத்து யார் போக போறாங்க அப்படின்னா எங்க டீம்ல இருந்து ஜனனி குட்டி. உங்களுக்கான கேள்வி. ஒரு காட்டுல 8 கரடி இருக்கு. வேட அம்பை எடுக்கிறான், குறி பாக்குறான், அம்ப விடுறான், ஜஸ்ட் மிஸ். அப்ப அந்த காட்டுல எத்தனை கரடி இருக்கிறது? கரடி வருது. சரி ஓகே, சரி உங்களுடைய பதில் என்ன? 8 கரடி தான் இருக்கும். ஆ? 8 கரடி. ஓகே, ஜனனி சொன்ன பதில் வந்து கரெக்டான பதில். 8 கரடி தான் வந்து இருக்கும். So, உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ். டீம் பி க்கு 50 ஒரு ஆனந்த கரண்டிக்கு. அடுத்து உங்க டீம்ல இருந்து யார் விளையாட போறா அந்த கேம்? அடுத்து என் டீம்ல இருந்து யார் விளையாட போறாங்கன்னா as usually சில்பா. சில்பா தானா? முன்னாடி போய் நிக்கிறதா? சில்பா அண்ணமானத்தை காப்பாத்து. போ போ. உங்களுக்கான கேள்வி இதோ. கல்யாணமான புது தம்பதியினரிடம் கூறப்படும் ஒரு பழமொழி. ஆசை. சரி இவா நான் கேள்வியே கேட்கல. கல்யாணம் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்றது பெரியவங்க வாழ்த்துவாங்க. அதே மாதிரி ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அப்படின்றதும் ஒரு பழமொழி இருக்கு. ஆனா நாங்க கேள்வி ஆனா என் கேள்வியை நான் ஃபுல்லா கேட்கலையே. கல்யாணமான புது தம்பதியினரிடம் எப்ப ஹனிமூன் போகலாம் போகலாம். அப்படிதான் கேட்க வந்தோம். அதான் கேட்க வந்தோம். சரி ஓகே, இருந்தாலும் வந்து எங்க டீம்ல இருந்து நந்தினி தான் வந்து கரெக்டான பதில சொல்லியிருக்காங்க. சோ அவங்களுக்கு தான் அந்த 50 மதிப்பெண். இந்த டீம்ல இருந்து யார் அனுப்பலாம்? லாலா கட சாந்தி பாட்டு தான் பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீ ஏமா போற? ஏய் அவங்க அந்த மாதிரி தான். நீங்க போயிடுங்க. அந்த போங்க. மாதிரி தான். நீங்க தான் போங்க. எங்க டீம்ல அழகான மயிலாப்பூர் ஜனனி போறாங்க. உங்களுக்கான கேள்வி நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஓடுங்க. கேட்டுக்கங்க. சந்திரமுகி படத்துல வேட்டையன் சொல்ற டயலாக் என்ன? பெல் அடித்தது ஜனனி. ஜனனி தான் அந்த பதிலை கூற வேண்டும். சொல்லுங்க. லக்க 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 லக்க. லக்க 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 லக்க. சரியான பதில் அது. சரியான பதில்.
இந்த கேமோட பேரை நானே சொல்றேன். அதே ஸ்டைல நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லணும். ஓகேவா? எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? கேம் விளையாடுறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான இந்த ரூல்ஸ் சொல்லிடுறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் 500 செகண்ட்ஸ். இந்த 500 செகண்ட்ஸ்க்குள்ள இந்த ஸ்லிப்பரி ஸ்டெப்பை நீங்க ஏறணும். மேல இருக்கக்கூடிய 8 கொடி, இந்த டீமுக்கு 4 கொடி அண்ட் இந்த டீமுக்கு 4 கொடி, உங்க கொடி நீங்க எடுத்துட்டீங்கன்னா மேலவே ரெஸ்ட் ஆயிடலாம். ஒரு கொடிக்கும் 200 பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க எடுக்க போற கொடியை வச்சுதான் எந்த டீம் ஜெயிக்க போகுதுன்றதை நம்ம டிசைட் பண்ண போறோம். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு மேல இருந்து ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸும் வரும். அதெல்லாம் தாண்டி தடைகளை மீறி இந்த படியை ஏறி யார கொடி எடுக்க போறாங்கன்னு பாத்துலாமா? நம்ம 1 2 3 தான் வந்து போர் அடிச்சிச்சு மச்சான். அதனால வந்து நம்மளோட ஜில் ஜங் ஜக்கே சொல்லிருமா, ஸ்டைலா சொல்லி ஆரம்பிச்சிருமா? ஓகே ஓகே கேர்ள்ஸ் ரெடியா? நாங்க ஜில் ஜங் ஜக் சொல்லும்போது ஓடிரணும். ஓகே ஜில் ஜங் Come on girls! Team B! அன்னைக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப அருமையா இருக்கு. Good. come on ட்ரை பண்ணுங்க. Team A தான் லீடிங்ல இருக்காங்க. 3 பாயிண்ட்ஸ். 3 flags வந்து அவங்க எடுத்துட்டாங்க. ஏய் என்னப்பா இவங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க டீமுக்கு? Good. And Janani, help me. Come on, Nandini, உங்க ஸ்ட்ராட்டஜி ரொம்ப அருமையா இருக்கு. அதே மாதிரி அவங்க Good. Well played. Team A, well played. And Team B, உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. 500 செகண்ட்ஸ் இன்னும் முடியல. பிரியா ட்ரை பண்ணுங்க. பிரியா come on. நம்ம வின் பண்றோம். Come on, ரியா வின் பண்ணோம். 500 செகண்ட்ஸ் இன்னும் முடியல. டைம் ஓடிட்டு தான் இருக்கு. ட்ரை பண்ணுங்க. சௌந்தர்யா கீழே கிடையாது, மேலே ஏறி போணுமா? Come on. மேல இருந்து டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு இருந்தாலும் ஷில்பா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு புலி மாதிரி ஏறி போயிட்டு இருக்காங்க மேல. Come on ஷில்பா, come on ரியா. சௌந்தர்யா என்னம்மா நீ இங்கே சமைச்சிட்டு இருக்க? போ ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. இன்னும் 500 செகண்ட்ஸ் முடியல. சௌந்தர்யா சின்ன வயசுல வந்து யானை சவாரி ஏறி நிறைய விளையாடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஞாபகம் வந்துருச்சு. Come on சௌந்தர்யா, come on. ரைட்ல ட்ரை பண்ணு. டீம் பீல மிஞ்சி இருக்கிறது சௌந்தர்யா மட்டும். சௌந்தர்யா உங்களோட நெயில்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. டீம் ஏ இவங்க ஏற விட நீங்க தடுக்கலாம். அங்க பால் நீங்க அடி. வாங்கால போ மேல ஏறு சௌந்தர்யா. கதிர். மேல ஏறு. கதிர் என்னப்பா அவன் டீம் ஏறிங்க. சௌந்தர்யா நீ போனா நம்ம வின் பண்ண. வா பேக் டீம் பி அவங்க என்கரேஜ் பண்ணலாம். என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க என்கரேஜ் பண்ணா வருவாங்க. Come on. அலா. Slow. Very good. Slow. And finally சௌந்தர்யா டீம் பி மேலே ஏறியாச்சு. சூப்பர். A and B டீம் ஃபேண்டாஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க.
ஆக்சுவலா நாங்க நினைச்சு கூட பார்க்கல நீங்க வந்து 4 கொடியுமே வந்து கலெக்ட் பண்ணி அங்க போய் நிப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல 2 பேரும், இல்லையா மதன்? கண்டிப்பா எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமான்றத ரொம்ப அசால்ட்டா கேர்ள்ஸ் நீங்க வந்து பண்ணீங்க. பட் சௌந்தர்யா நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் கடைசியா போயிட்டு அந்த கொடியை நீங்க எடுத்து டீம் ஏ நீங்க 800 பாயிண்ட்ஸ் அண்ட் டீம் பி நீங்களும் 800 பாயிண்ட்ஸ். பட் ஆனா கொடுக்கப்பட்ட டைம், அதாவது வந்து அந்த டைம்குள்ள சீக்கிரமா முடிச்சது வந்துட்டு டீம் ஏ தான். சோ ஓவரால் கவுண்ட் பார்க்கும்போது 1250 பாயிண்ட்ஸ் எடுத்து டீம் ஏ தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகே கேர்ள்ஸ், இந்த 3 கேம் எப்படி இருந்துச்சுன்னு நாங்க இங்க பாக்கும்போது நாங்க செமையா என்ஜாய் பண்ணோம். நீங்க விளையாடுறது பார்த்துட்டு நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ணலாமே. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் எவ்வளவோ கேம் ஷோ பார்த்திருக்கோம், பட் இது வந்து உண்மையாலுமே சவுத் இந்தியால வந்து நீங்க சொல்லும் போது ஓவர் பில்டப்பா இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா விளையாண்டதுக்கு அப்புறம் உண்மையாலுமே தோணுது ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் யாருமே பண்ணாத மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கு. நானும் எவ்வளோ ரியாலிட்டி ஷோஸ் போயிருக்கேன், ஆனா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னா அது இதுதான். ஏன்னா நான் பார்த்ததுலேயே வந்துட்டு பயமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன், பட் எல்லாமே ஃபன்னாகவும் இருந்தது, செமையாகவும் இருந்தது, புதுசாகவும் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. மற்ற ஷோட இது கம்பேர் பண்ணும்போது ஈஸியா தெரியுது, பிளஸ் ஏதோ ரைடு போற மாதிரி இருந்தது. பட் என்னால எதுவுமே பண்ண முடியல, அதனால ஓகே. பட் இட்ஸ் சூப்பர். தீம் பார்க்ல போய் விளையாடல மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. என்ஜாய் பண்ணிட்டு காம்படிஷன் பண்ணோம். ஸோ ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே மை டீம் ஏ, மை பிரேவ் ஸ்வீட் கேர்ள்ஸ், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. சூப்பரா இருந்தது, செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணோம். எல்லாமே எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். பேசிக்கலி ஸ்போர்ட்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் ரோலர் கோஸ்டர்லாம் நான் சான்ஸே இல்லை, ரொம்ப பயந்தேன். மறக்கவே முடியாத ஒரு ஃபன், எல்லாருமே தான் எல்லாமே என்ஜாயா இருந்தது. தேங்க்யூ so much. இந்த டீமோட இருந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு ஜீ தமிழ் ஃபார் ஃபேண்டாஸ்டிக். so much. நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். அதான் மினி தீம் பார்க் சொன்ன மாதிரி அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப பிரம்மாண்டமான செட். இந்த மாதிரி எந்த சேனலும் நான் போட்டு பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஓகே மை ஸ்வீட் பிரேவ் கேர்ள்ஸ், இந்த 8 பேருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா புலி மாதிரி, சிங்கம் மாதிரி, சிறுத்தை மாதிரி, அப்படியே வேற மாதிரி விளையாட்டீங்க. அண்ட் உங்களை வெறும் கையோட அனுப்புறதுக்கு ஐ டோன்ட் ஹேவ் த மனசு. ஓகே, அதனால வந்துட்டு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன். கிஃப்ட் கண்டிப்பா. இன்னையோட ஐடெக்ஸ் டாஸ்லர் லூமினஸ் லிக்விட் மேக்கப் அவைலபிள் இன் 9 ஸ்கின் டோன்ஸ் உடைய பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி டே யாருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ஷில்பா. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து கடைசி ரவுண்ட் வரைக்கும் சூப்பரா டூப்பரா விளையாண்ட நம்மளுடைய ஏ அன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. அது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ஹெர்போதியா பிரிங் ஆயில், உதிரமுன் காப்போம், ஊக்கத்துடன் வளர்ப்போம். உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட். ஓகே கேர்ள்ஸ், இன்னைக்கு இந்த ஜில் ஜங் ஜக் எங்களுடைய இந்த பயணம் உங்களோட தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரொம்பவே ஃபன் ஃபில்டா, என்டர்டைன்மெண்ட்டா ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த 8 கேர்ள்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலயுமே வந்துட்டு வேற லெவல்ல காமிச்சிங்க. ஸோ ரொம்ப நன்றி இன்னைக்கு இங்க வந்ததுக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அப்படின்னா எவ்வளவு எபிசோடு போனாலும் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு உங்க கூட அந்த பிளே இருக்கு இல்லையா, கண்டிப்பா வந்து எவ்வளவு எபிசோட் போனாலும் மறக்க முடியாது. அதுக்காகவே வந்து ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சோ மச் அண்ட் மிஸ் யூ சோ மச் டா. தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு ஜில் ஜங் ஜக் ரொம்ப ஹாப்பியா இருந்தது இல்லையா? இதே மாதிரி சூப்பரா ஃபன்னா 8 கேர்ள்ஸோட நெக்ஸ்ட் வீக் நாங்க சந்திக்கிறோம். சோ until then bye சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்க மதன், நான் உங்க கதை. இது பூர்விகா மொபைல்ஸ், இந்தியாவின் நம்பர் 1 மொபைல் ரீட்டைலர் வழங்கும் ஜில் ஜங் ஜக் powered by ஐடெக்ஸ் டாஸ்லர் லூமினஸ் லிக்விட் மேக்கப் அவைலபிள் இன் 9 ஸ்கின் டோன்ஸ். கிரியாஸ் பிரம்மாண்ட கடை, குறைவான விலை. ஹெர்போதியா பிரிங் ஆயில், உதிரமுன் காப்போம், ஊக்கத்துடன் வளர்ப்போம். கோ பிரசன்டட் பை ஸ்ரீ ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ். நாளெல்லாம் பொன்னாளாக ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ். பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ், என்றும் நன்மைக்கு பெஸ்ட் அண்ட் பம்புகள் மற்றும் 80 ஆண்டுகளுக்கும் மேலாக சர்மரோக நிவாரணி சைபால். பை பை.